சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள VIT சென்னையில் வைப்ரன்ஸ் விழா மார்ச் 2ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கியது. தேசிய அளவில் மிகப்பெரிய கலை மற்றும் விளையாட்டு திருவிழா வைப்ரன்ஸ் ஆண்டுதோறும் VIT சென்னையில் நடைபெற்று வருகிறது. ஆயிரத்து 1984 G. விஸ்வநாதன் என்பவரால் வேலூரில் கல்லூரியாக வெறும் 180 மாணவர்களை கொண்டு தொடங்கப்பட்ட VIT தற்போது சென்னை, மத்திய பிரதேசம் மற்றும் ஆந்திராவில் 4 இடங்களில் கல்லூரியை சிறப்பாக நடத்தி வருகிறது. 192 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள சென்னை வளாகத்தில் பல நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். மாணவர்களுக்கு விரும்பக்கூடிய மாறுதல்கள் கொண்ட கல்லூரியாக இருப்பதுதான் சென்னை கேளம்பாக்கத்தில் அமைந்துள்ள VIT சென்னை இன்ஸ்டிடியூஷன் என்கிறார் இதன் துணைத் தலைவர் சேகர் விஸ்வநாதன். கேம்பஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தோம்னா நாம் ஒவ்வொரு மாணவரும் நமக்கு முக்கியம். 18,000 மாணவர்கள் படித்தா கூட நாம் என்ன பண்ணுறோம், இந்த ப்ராக்டரிங் சிஸ்டம்னு ஒன்று வச்சுருக்கோம். அதன்படி ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒரு 20 மாணவர்களுக்கு ஒதுக்கியிருக்கோம். அவங்க அந்த 20 மாணவர்களும் அந்த ஆசிரியர்களோட ஒன்றாக பழகி அந்த ஆசிரியரும் அவங்களுக்கு என்ன தேவையோ, ஒன்று பர்சனல் விஷயமா இருந்தால் கூட அவங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் தேர்வாகி வர்றவங்க ஒன்று. இது இல்லாமல் கிராமப்புற மாணவர்கள், அதுவும் அரசு பள்ளியில் படித்த கிராமப்புற மாணவர்களுக்கு இலவச கல்வி, இலவச உறைவிடம், இலவச எவ்ரிதிங் எல்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு இந்த திட்டத்துக்கு பேர் ஸ்டார்ஸ்னு வச்சுருக்கோம், சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்னு. இதை பல வருஷமாக பண்ணி வரோம். இப்போது தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒரு மாணவன், ஒரு மாணவி அந்த மாவட்டத்திலேயே அரசு பள்ளிகள் படித்த மாணவர்களில் யார் அதிகமாக மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இலவச மெயின்லி பொறியியல் கல்லூரியாக இருக்கட்டும் எது கேட்குறாங்களோ அந்த சீட்டை இலவசமாக கொடுத்து, அது இல்லாமல் அவங்களுக்கு ஸ்பெஷல் கோச்சிங்லாம் கொடுத்து நல்லா இப்போ அவங்க வாழ்க்கையில் பலர் முன்னேறியிருக்காங்க. தனக்கு விரும்பிய பாடங்களை தேர்ந்தெடுக்கலாம். அதில் நிறைய அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. விரும்பிய பாடங்களை ஒவ்வொரு பருவத்தேர்வு இப்போ அந்த செமஸ்டர் அப்போ தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதில் அவங்களுக்கு விரும்பிய ஆசிரியர்களையும் தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா ஒரே சப்ஜெக்டை 2-3 ஆசிரியர்கள் வேறு வேறு செக்ஷனை சொல்லிட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதே மாதிரி வெவ்வேறு வேலைகளில் காலை வேலையோ மாலை வேலையோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த வேலையில் நீங்கள் அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி உங்களுக்கு நிறைய அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால, ஃப்ரீடம் இருக்கிறதுனால ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு அட்டவணை இருக்கும். நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் ஒரே அட்டவணை தான் இருக்கும். அப்படி கிடையாது. ஒவ்வொரு மாணவர்களும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்டவணை இருக்கும். இந்த சிஸ்டம் நாங்கள் பல வருஷமாக நடத்திட்டுருக்கோம். VNest அப்படின்னு ஒரு சென்டர் வச்சுருக்கோம். VNestனா VITனுடைய நெஸ்ட்னா அந்த கூடு, பறவை கூடு. அதாவது நீங்கள் ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்குன்னா அந்த ஐடியாவை இன்னும் நல்லா மேம்படுத்தி அந்த ஐடியாவையே ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறதுக்கு, ஒரு தொழில் தொடங்கிறதுக்கு நாம் இங்கே எல்லாம் ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். இதுவரையிலும் 12 கம்பெனிகள் அந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, மாணவர்கள் ஒரு ஐடியா வந்ததுன்னா அதை கொண்டு போய் அவங்கக்கிட்ட சொல்லி அதை பேட்டன்ட் பண்ணுறது, எப்படி காப்புரிமை எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ், இன்குபேஷன் சொல்லுவோம், அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்து எப்படி ஒரு முட்டையை அடைகாத்து பொறிக்கிற மாதிரி, அதனால தான் VNestன்னு பேர் வச்சுருக்கோம். அது பொறிச்சு வெளியே வர்றதுக்கு எல்லா உதவியான இன்குபேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணுறோம். வைப்ரன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு விளையாட்டு மற்றும் கலை திருவிழா வருஷம் நடத்திட்டு வரோம். இது 7வது வருஷம். அஃப்கோர்ஸ் இந்த பேண்டமிக்னால நடுவில் ஒரு 2 வருஷம் நடத்த முடியாமல் போயிடுச்சு. இப்போ பெரிய அளவில் நடத்திட்டுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கலாச்சார சம்மந்தப்பட்ட போட்டிகளே ஒரு 150 போட்டிகளும், விளையாட்டு சம்மந்தப்பட்டு ஒரு 40 போட்டிகளும் நடந்துகிட்ருக்கு. இதை நடத்துகிறவங்களே மாணவர்கள் தான்.
மாணவர்களுக்காக மாணவர்களே நடத்தும் நிகழ்ச்சி. 135 மாணவர் மன்றங்கள், தொழில்நுட்ப மன்றங்களுடன் உணவுகள், நீச்சல் குளம், குளிர்சாதன வசதியுடன் கூடிய உடற்பயிற்சி கூடம் என மாணவர்களுக்கு சகல வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. VIT அனைத்து விதங்களிலும் தங்களை மேம்படுத்துவதாக மாணவர்கள் பெருமிதத்துடன் தெரிவிக்கின்றனர். IIT NIT கம்பேர் பண்ணும்போது VIT வந்து ஈக்குவலாக இருக்கனால எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாகவே இருக்குங்க. அப்போ லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப IIT ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இருக்குது. அப்புறம் எப்படின்னா, இப்போ இங்கே நிறையா ஸ்டேட்ஸ்லேருந்து படிக்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம மிங்கிளாக சான்ஸ் இருக்குது. நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க, சவுத் இந்தியன்ஸ் இருக்காங்க, ஏன் NRIs கூட இருக்காங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு ஒரு கல்ச்சரல் எல்லாமே கொஞ்சம் டைவர்சிட்டி ரொம்ப ஈக்குவலாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஃபுட்டு உங்களுக்கு நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் எல்லா ஃபுட்டுமே இருக்குது. அதனால் நம்ம எல்லாமே ட்ரை பண்ண ஒரு சான்ஸும் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கிளப்ஸ் நிறையா இருக்குது. மியூசிக் கிளப், டான்ஸ் கிளப் அந்த மாதிரி. அதனால் நம்ம வந்து இங்கே மற்ற காலேஜில் பார்த்திங்கன்னா மியூசிக் டான்ஸ்லாம் ஒரு இதாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே வந்து மியூசிக்கில் டான்ஸ் எல்லாமே எல்லா ஈவெண்ட்ஸையும் ஒரு இதாக எடுத்துக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து எதுலலாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம கோடிங் ஸ்கில் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு ட்ரீம்ஸ் அச்சீவ் செய்கிறதுக்கு ஃபேக்கல்ட்டிஸ் வந்து உழைக்க ரெடியாக இருக்காங்க. நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம கோப் அப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணால் போதும், நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராஜெக்ட்லாம் நிறையா போயிருக்கு, சக்ஸஸ்ஃபுல் வாங்கியிருக்கு, பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நம்மள்ட்ட வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதமான கோடிங் ஸ்கில்ஸ் வச்சுமே இருக்குது. உங்களுக்கு ஜாவா தெரியும்னா ஜாவா வச்சு பண்ணுற ரோபோட்டிக்ஸ் இருக்குது. நமக்கு C++, பைத்தானோ, இப்போ புதுசாக வந்து இருக்க அந்த ஆர்ட் ஸ்டுடியோ, மேட்லேப், ஸோ எல்லாத்தையும் வச்சுமே நம்ம கோடிங் இருக்குது. ஸோ எனக்கு பர்டிகுலராக இது மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற நம்ம கோடிங் என்னவோ அதை நம்ம டெவலப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இருக்கிற IT செக்டாரு, IT ஃபீல்டில் என்னென்ன தேவையோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் செய்யலாம். படிப்பு மட்டுமின்றி பலதரப்பட்ட மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் ஒன்று கூடும் இடமாக இருப்பதால் அவர்களின் பண்டிகைகள், பழக்கங்களை மற்ற மாணவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அனைத்து விதமான பண்டிகைகளும் ஒரு சேர கொண்டாடப்படுகின்றன. தேசிய அளவில் மிகப்பெரிய கலை மற்றும் விளையாட்டு திருவிழா வைப்ரன்ஸ் ஆண்டுதோறும் VIT சென்னையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு வைப்ரன்ஸின் துவக்க விழா கடந்த 2ஆம் தேதி மாலை நடைபெற்றது. இந்திய அணியின் பிரபல கிரிக்கெட் வீரர் சிவம் துபே பங்கேற்று வைப்ரன்ஸ் விழாவை தொடங்கி வைத்தார். 40 வகையான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர் மாணவிகளுக்கு சிவம் துபே பரிசுத் தொகை மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். Everyone and enjoy Vibrance-2023. Cheers. And one more thing, cheer for CSK for 2023 IPL. பிரபல பின்னணி பாடகர்கள் பென்னி தயாள், ஷர்லி செட்டியா பங்கேற்ற இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கண்டு மகிழ்ந்தனர். போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. மினி மாரத்தான் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து தொடங்கி மாம்பாக்கம் சென்று மீண்டும் பல்கலைக்கழக வளாகம் வந்தடைந்தது. ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் மினி மாரத்தான் போட்டியில் பங்கேற்றனர். இது மட்டுமின்றி பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் ஆங்காங்கே மாணவர்கள் நடத்திய இசை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சி அரங்கேறியது.
பாடகர் சோனு நிகம் MG5 நடனக் குழுவினரின் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வைப்ரன்ஸின் நிறைவு விழாவில் நட்சத்திர தம்பதியான பிரசன்னா ஸ்னேகா ஆகியோர் பங்கேற்று கலை போட்டிகளில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு கோப்பை வழங்கி பாராட்டினர். I know இங்கே தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க and a lot more students all across from India. Nice to be here. ரொம்ப அழகான பேர் Vibrance. I can see the Vibrance all over here. Thanks for having us. வணக்கம். Good evening. What an energy. Thank you so much for this much energy and so much love, and love you all. Thank you. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது இது மாதிரி கல்ச்சுரல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எங்கள் காலேஜுக்கு வேறு காலேஜ்லேருந்து ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. பார்த்த உடனே அந்த பொண்ணு மேலே பயங்கர ஒரு க்ரஷ். இந்த 2 நாள் ஈவெண்ட் முடிக்கிறதுக்குள்ள எப்படியாவது அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசணும், கரெக்ட் பண்ணணும், நம்பர் வாங்கணும். You'll be surprised. அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் என்ன சொல்லி பேசினேன்றது எனக்கு இப்போ யோசிச்சாலும் ஆச்சரியமாக இருக்குது. அப்போ தான் ஸ்னேகா ஸ்டார்டட் அவர் கரியர். இந்த பல்லாங்குழி பாட்டு பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு அந்த டைம். அந்த பொண்ணுக்கிட்ட போய் அந்த பல்லாங்குழி பாட்டில் வர்றது நீங்கள் தானா, ஸ்னேகா மாதிரியே இருக்கீங்க, நீங்கள் எந்த காலேஜ்னு கேட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேச போனேன். பட் 2 நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணு அந்த காலேஜுக்கு போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்துட்டேன். பட் நெவர் தாட் ஸ்னேகா ஹெர்செல்ஃப் வில் பி மை. நிறைவு நாளில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் 15,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வைப்ரன்ஸ் விழாவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மொத்தம் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பரிசுத் தொகைகள் வழங்கப்பட்டுள்ளது. விழாவில் VIT துணைத் தலைவர் முனைவர் சேகர் விஸ்வநாதன், இணை துணைவேந்தர் VS காஞ்சனா பாஸ்கரன், கூடுதல் பதிவாளர் முனைவர் PK மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.